அதாவது அந்த இடத்தை பெறும்போது உள்ள வரலாறு அன்றைய காலகட்டத்தில் அந்த நகர நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும். அது சம்சுதனுடைய தாயார் அவர்கள் இடத்துல போய் அந்த இடத்த கேட்கும்போது 2-3 தடவை அவங்ககிட்ட கேட்கும்போது ஆரம்பத்தில் அவங்க கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல குடி இருந்துச்சு. குடி காலி பண்ணனா எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். குடி அறையில வந்து காலி பண்ணிட்டு நம்ம கிட்ட தரும்போது அவங்க முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட முன் வச்சாங்க. அதாவது கட்சி அமைப்பு இந்த மாதிரியான வகைக்கெல்லாம் வந்து இடத்த கொடுத்துட்டா நம்மளுடைய தேவை ஏற்படும் போது திருப்பி கேட்டா திருப்பி தர மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, விவகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்களாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அவங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதி என்னன்னு சொன்னா, லொகர்ல வந்து நீங்க எங்கிட்ட இடத்த திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னா அசர்ல நம்ம திருப்பி கொடுத்துருவோம், உங்கள்கிட்ட சாவியை ஒப்படைச்சிருவோம் கூட்டிட்டு. அதுக்கு பிறகு எங்களுடைய பிரவேசம் இங்க இருக்காது. அதே நேரத்தில் 2-3 லைட் ஃபேன்லாம் போட்டிருப்போம். அதை அடுத்தடுத்த நாட்களில் கழட்டிட்டு போயிடுவோம். இதுதானே சொன்னோம், வாய்மொழி ஒப்பந்தம். வேற ஏதாவது ஒப்பந்தம் போட்டுமா அவங்க கிட்ட? இந்த வாக்குறுதி தானே சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு நம்ம செஞ்ச விஷயம் என்ன பண்ணிருக்கீங்க அவங்க கேட்கும்போது, அதை திருப்பி கேட்கும்போது அதுக்குண்டான அவகாசம் கொடுத்தும் கூட வந்து உரிய முறையில் அவங்ககிட்ட திருப்பி ஒப்படைக்காம அதை வழக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய விட்டு அவர் ஹார்ட் ஆபரேஷன் வரைக்கும் போய் செத்து பொழைச்சி வரக்கூடிய நிலைக்கு நீங்க உண்டாக்கி இருக்கீங்களே. இதுக்கெல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட வந்து பதில் சொல்ல வேண்டாமா? இதெல்லாம் வந்து நியாயமான போக்காதெல்லாம். நியாயமான மக்கள் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். வாய்மொழி வாக்குறுதி மீறது விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நமக்கு ஒப்பந்தத்தை மீறாதீங்க சொல்றானா இல்லையா? இயக்க வெறி இப்படியா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் இயக்கத்தை வளர்க்கறத வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்கள்ல பார்க்கலாம். ஆனா ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு நன்மை நாடி தந்தவங்க இடத்துல அவங்க உரிய அவகாசம் கொடுத்தும் கூட அதை உரிய முறைப்படி அவங்ககிட்ட ஒப்படைக்காம, இது எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம இல்லை. அன்றைய காலகட்டத்தில் இருந்த நகர நிர்வாகத்தில் இருந்த ஹாஜாவுக்கு தெரியும், மாலிக்கு தெரியும், தமிழ் மண்டாப்ல எல்லாருக்கும் தெரியும். பொது மஷூரால இந்த விஷயத்துல நான் சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா? வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஐயப்பாடு இதுதான், அந்த கட்சி அமைப்புக்கு தந்தா நமக்கு மீண்டும் திருப்பி தருவாங்களா அந்த நேரத்தில் நமக்கு உரிய நேரத்தில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறோம். லொகர்ல சொன்னா அசர்ல காலி பண்ணி தந்துருவோம். பொது மஷூரால நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? அதுக்கு நியாயமா நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி வேண்டாம்னு அவங்க சொல்லும் போது அந்த நேரத்தில் திருப்பி அந்த இடத்துல சாவி ஒப்படைச்சிக்கணுமா இல்லையா? அது போதுமான அவகாசம் கொடுத்தும் கூட இந்த மாதிரியான ஒரு இழிநிலைக்கு சென்றது வந்து மிகப்பெரிய வருத்தம். இதெல்லாம் பொதுமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே நம்ம அறிந்திருக்கும் போது நகர நிர்வாகம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட உரிய இதுல ஒப்படைக்காம தலைமை சொன்னிச்சுங்கிறதுக்காக வேண்டி நீங்க போய் வழக்கு போட்டீங்களே, இது உங்க மனசாட்சிக்கு உறுத்த வேண்டாமா? எதிர் வீட்டுக்காரரு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரு, ஒரே தெருவாடி, பல காலமாக நம்ம கூட பழகி வந்தவர், நம்மளுடைய நன்மத்தின் கஷ்டத்துல நல்லது கேட்டதுல கூட நிற்கக்கூடிய உள்ளூர் சகோதரன். இப்போ இவ்வளவு வரலாறுகள் தெரிஞ்சிருந்தோம், இதுல வந்து நம்ம பாவத்தாளி ஆயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட வந்து தலைமை சொல்லிடுச்சுங்கிறதுக்காக வேண்டி வழக்கு போட்டோம்னு சொன்னா அதுல பலிகடாவாகிறதுக்கு நீங்க தயங்காம போய் நின்றுருக்கீங்கன்னு சொன்னா இது ஏக்க வரி இல்லாம வேற என்ன? சிந்திக்க வேண்டாமா? வந்து புறையாறுல இதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. அதோடைய நிலவரங்கள் என்னங்கிறது சொல்லுங்க. அது புறையாறு என்பதும் அது வாடகை மர்க்கஸ் தான், அது நம்முடைய சொந்த மர்க்கஸ் கிடையாது. வாடகை மர்க்கஸ்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒப்பந்தம், என்ன இத்தனை காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம், இங்க நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறது தான் என்னுடைய வாடகையினுடைய அர்த்தம். வாடகை வாங்கவும் கூட மாட்டாங்க, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்தத்துல தான் போகும். சில பேர் வாடகையை கூட்டுவாங்க, குறைப்பாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல அது வந்து ஒரு வாடகை மர்க்கஸ், ஒரு ஒப்பந்தம் வைங்களேன். இப்போ கேட்கணுமா எப்படி சம்பந்தம் இல்லைங்க, இது தௌ ஜமாத்துக்கு நீங்க வாடகைக்கு கொடுத்துருக்கீங்களா, ஏதோ ஒண்ணு வாடகை வாங்கலாம், வாங்காம போகலாம், ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தானே இருக்கிறோம். எங்களை எப்படியேனும் சட்டவிரோதமாக காலி செய்ய வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார். எனவே கிராம் சமூகம் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி சம்சுதீன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அலுவலகம் மற்றும் தொழுகை கூடம் மேற்படி முகவரியில் செயல்பட்டு வருவதை சட்டவிரோதமாக காலி செய்வதை தடுத்து, சட்டவிரோதம் சம்சுதீன்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை மீட்டு தருமாறும் தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போலீஸ்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறாங்க. அனுப்பிட்டாங்களா? அனுப்பிட்டு எதுக்கு இதை அனுப்புறாங்கன்னாக்க போலீஸ்ல போய் அனுப்பின உடனே அதுக்கு பிறகு போலீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து அவர் வீட்டுக்கு ஆள் வருது, அது வேற விஷயம், அதை அவரே சொல்லுவாரு. அப்படி இருக்கும் பொழுது இது சொல்லிட்டாங்களா, இதை போட்டுவிட்டு இது எதாவது போடுறாங்க, நம்ம ஏற்கனவே படிச்சு பாருங்க, 17ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க. அடுத்தது இப்ப வந்து வரேன், நல்லா கவனிச்சுங்க. அதுல வந்து குடிசை வீடுன்னு சொல்லி சொல்றாரு, இந்த பொய்யெல்லாம் சொல்றாரு. இப்ப கோர்ட்டுக்கு வரேன், இது கோர்ட்ல தாக்கல் பண்ண அப்ளிகேட், கோர்ட் சீலோட இருக்கு. கோர்ட்ல வந்து நம்பர் ஆனது வந்து 22 நவம்பர் 2018 நம்பர் ஆயிருக்கு கோர்ட்ல. டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட் சீர்காழியில, சீர்காழி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்துல
இந்த வழக்கை அவங்க தாக்கல் செய்திருக்காங்க. ஒரிஜினல் சூட் நம்பர் வந்து 382 382 ஆஃப் 2018. பிளைண்டிஃப் வந்து தமிம் அன்சாரி அவர் வழக்கு கொடுக்குறாரு. சம்சுதீன் வந்து டிஃபெண்டன்ட் எதிரி. அதுல வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த விவரத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த லேண்டை பத்தி என்னென்ன லேண்டு அந்த அதெல்லாம் கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணோம்ல, அதெல்லாம் வந்து சொல்றாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரிஜிஸ்டர் ஆனது அந்த விஷயத்துல சொல்லிட்டு இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தி பிளைண்டிஃப் சப்மிட்ஸ், அதாவது 5வது பாயிண்ட். 1, 2, 3, 4 அதுல வந்து 2வது பக்கத்துல 5வது பாயிண்ட். தி பிளைண்டிஃப் சப்மிட்ஸ் தட் டியூ டு த acquaintance with the defendant during the year 2005, the plaintiff approached the defendant to occupy the scheduled mentioned property on rental basis and the defendant also agreed the same. அதாவது 2005 நாங்க வந்து பிரதிவாதிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க வந்து இந்த வாடகை அடிப்படையில் அவருடைய இடத்த நாங்க வந்து அவருடைய ஒப்புதலோட நாங்க நடத்திக்கிட்டு வரோம். தேர் ஆஃப்டர், அதுக்கு பிறகு டியூரிங் ஜூலை 2015 அதுக்கு பிறகு ஜூலை 2005 தி பிளைண்டிஃப் அண்ட் தி டிஃபெண்டன்ட் entered into an oral agreement and on the basis of the oral agreement, அதாவது பிறகு ஜூலை 2005 வாதியாகிய நானும் தமிம் அந்த டிஃபெண்டன்ட் பிரதிவாதியும் அதாவது வந்து ஒரு ஓரல் அக்ரிமெண்ட், ஒரு எழுத்துப்பூர்வமா இல்லாம ஒரு வாய்மொழி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாச வாடகை தி மந்த்லி ரெண்ட் வாஸ் ஃபிக்ஸ்ட் as 2000, 2000 ரூபாய் மாதக வாடகை பேசி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நாங்க வந்து இந்த இதுல வந்து நாங்க உள்ள வந்தோம். Thereafter, on date the plaintiff is in peaceful and continuous possession over the scheduled mentioned property without any hindrance and duly paying the monthly rents without any default. அதுக்கு பிறகு அமைதியான முறையில் அந்த வந்து இடத்தினுடைய வந்து அனுபவத்தை நாங்க அனுபவிச்சு வந்தோம். எந்த விதமான அந்த சொத்தை நாங்க அனுபவிச்சு வந்தோம். வாடகை பேசிஸ்ல எந்த விதமான வந்து ஒரு இடையூறும் இல்லாம, எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம, எந்த விதமான வந்து டிஃபால்ட்டும் இல்லாம நாங்கள் இந்த வாடகையை நாங்கள் செலுத்தி வருகிறோம். Since the defendant was the member of TNTJ and acquainted person on mutual trust, no receipts for rents and advance amount were given. இவர் வந்து டிஎன்டிஜியினுடைய வந்து ஒரு நிர்வாகியாக இருந்ததுனாலையும், அதனால வந்து அவர் மேல உள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலும் நாங்க வந்து இந்த வாடகை கொடுத்ததுக்கான எந்த ரசீதையும் நாங்க வாங்கல அப்படிங்கறத அதை சொல்றாங்க. ஆச்சா, அடுத்தது பாருங்க 6வதுல. தி plaintiff submits that further initially there was a dilapidated tiled house. இங்கதான் கவனிக்கணும். தி plaintiff submits, அதாவது வாதி வந்து சப்மிட் பண்றாரு, that further initially there was a dilapidated tiled house in the scheduled mentioned property and it was not in condition to use. அதாவது ஓட்டு வீடு, போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாங்க, குடிசை வீடு, உபயோகப்படுத்த முடியாத வீடுன்னு சொன்னாங்க இல்லையா. கோர்ட்ல என்ன சொல்றாங்க, முரண்பட்டு ஓட்டு வீடுங்கிறாங்க. அப்ப எது அவர் கொடுத்தது, ஓட்டு வீடா இல்ல குடிசை வீடா? எப்படி ஆக்கிட்டா பாத்தீங்களா உங்களை. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு மாதிரி, கோர்ட்ல தாக்கல் பண்றதுல ஒரு மாதிரி. இதை பார்க்கக்கூடிய, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க சிந்திக்கணும். இவர்கள் எப்படிப்பட்ட பொய்யர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட பிராடுத்தனம் பண்ணக்கூடியவர்கள், தில்லுமல்லு பண்ணக்கூடியவர்கள் என்பதற்கு இதெல்லாம் சாட்சியா இருக்கு. குடிசை வீடுன்னு சொல்லிட்டு அதுல சொல்றது, ஓட்டு வீடுன்னு இதுல சொல்லிட்டு அதுல வந்து என்னன்னாக்கா அது என்ன சொல்றாங்க, and it was not in a condition to use. இது உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாத வீட்டை நாங்க எடுத்தோம். As the plaintiff renovated the scheduled mentioned property and reconstructed the roof with metal sheets and put up new flooring
and constructed a bathroom and thereby renovated the building for which the plaintiff expended a sum of rupees 3,50,000. ஓட்டு வீடு எடுத்தோம். இதுல அந்த வீடு வந்து உபயோகப்படுத்துவதற்கு தகுதி இல்லாத வீடு. அந்த வீட்டை என்ன பண்றோம்னா அதை வந்து புதுப்பிப்பதற்காக 3 லட்சம் ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சு நாங்க வந்து பாத்ரூம் பண்ணோம், அதை செஞ்சோம், இது பண்ணோம், மேல கூரை போட்டோம், அது போட்டோம். கூரை இல்லாத விடையா கொடுத்தாந்தாலே சகோதரர்களை சிந்திப்பா பாருங்க. இதுக்கு வந்து சரியான விளக்கத்தை சம்சுதீன் கொடுக்கிறாரு, அலி அஹ்மது கொடுக்கிறாரு. அது அந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த பைப்பு பொருளை பக்கம் போறது இதெல்லாம் வந்து இருக்கும். இது எல்லாமே இதெல்லாம் வந்து பாலடைந்த நிலையில தான் நாங்கள் அந்த வீட்டை வாங்குறதுங்கிறது பச்சை பொய். இதெல்லாம் வந்து இல்லை, அவங்க வந்து அவதூறு சுமத்துறாங்க இந்த கேஸில். அதாவது இன்னொரு கருத்தை நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். இந்த இடம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, எந்த வித உபயோகத்துக்கும் வந்து அப்பாற்றப்பட்ட இடம்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அது 2005 ஒப்படைக்கப்பட்ட போது இதில் நிலவரம் என்னங்கிறத சகோதரர் அலி அஹ்மது வந்து இதை தெளிவாக சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அது 2005 காலகட்டங்களில் நான் வந்து நாகை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய டிஎன்டிஜியோட செயலாளராக இருந்தேன், குறையார் எனக்கு. அப்போ ஒரு மர்கஸ் உருவாக்கணுங்கிற அடிப்படையில் கடந்த 2005 இறுதி வாக்கில் நம்ம வந்து அந்த இடத்த வந்து சம்சுதீன் இடத்துல இருந்து அது போயிடுறோம். அப்போ அது வந்து வீடாக இருக்குது. முன்புறம் வந்து பெரிய தாவாரம், அந்த தாவார பகுதியில் வந்து கொட்டகை அமைத்து நம்ம செயல்படுறோம். அப்போ 2005 கிட்ட நம்ம வாங்கினது, நான் கிட்டத்தட்ட வந்து 2009 இறுதி வரையிலும் ஊர்ல இருந்து நான் அந்த ஜமாத் பணிகள் அங்கே செய்கிறோம். அங்கே தான் தொழுகை நடக்குது மர்கஸ்ல. அப்போ 2005 இறுதியில வாங்கின இடம் முதல்ல நூலகம் அமைக்கப்படுது, தொழுகை நடத்தப்பட்டு வருது. ஜனவரி முதல் 2வது வாரத்துல 2006 அண்ணன் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பிஜே அண்ணன் வந்து அந்த அலுவலகத்தை திறந்து வைக்கிறாங்க. அந்த மர்கஸ் அப்பையிலேருந்து இயங்கி வருது. ஏறத்தாழ 5 வருஷங்கள் அதே அவரை ஒப்படைச்ச இடம் இருக்குது, அதை அப்படியே வச்சுதான் நம்ம பயன்பாட்டில் கொண்டு வந்தோம். அது இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு. எவனாவது ஒரு அறிவுள்ளவன் செய்வானா? இறையச்சம் கொஞ்சமாவது உள்ள செய்வானா? குர்ஆன் ஹதீஸ்னு பேசுறோம், மறுமைன்னு பேசுறோம், இறையச்சம்னு பேசுறோம், எல்லாத்தையும் பேசுறோமே. இது ஒரு இறையச்சவாதி செய்யக்கூடிய செயலா? ஒரு தௌஹீத்வாதி செய்யக்கூடிய செயலா? ஒரு மனுஷன் செய்யக்கூடிய செயலாயா? எத்தனை வருஷமா 15-16 வருஷமா அவன் உனக்கு வந்து இடத்த கொடுத்துருக்கான். எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம அல்லாஹ்விடத்தில் மட்டும் நன்மையை எதிர்பார்த்தவனாக அவன் வந்து உனக்கு கொடுத்துருக்கான். அவளையும் வாங்கி நீ அனுபவிச்சுட்டு அவன் மேல எவ்வளவு பெரிய அவதூறு. 65,000 ரூபாய் மோசடி செஞ்சுட்டான். எங்களுக்கு வந்து உபயோகப்படுத்த முடியாத வீட்டை கொடுத்துட்டான். அந்த ஊர்ல உள்ள புறையாறுல உள்ளவங்க எல்லாம் நீங்க இப்ப அத்தனை பேர் இருக்கிறீங்களா, அந்த புறையாறுல உள்ளவங்களுக்கு தெரியாதா அந்த சம்சுதீன் வந்து என்ன வீட்டுல இருந்தாரு, அந்த வீடு என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு, அந்த வீட்டுல குடியாட்டம் இருந்துச்சா இல்லையா, புறையாறுல உள்ளவங்களுக்கு தெரியாதா இல்லையா? நீ தமிழ்நாட்டுல வெளியூர்ல உலகம் பூரா வந்து அவரை பத்தி அவதூறு சொல்லணுங்கிறதுக்காக நீ செய்வியே, புறையாறுல உள்ள காரியத்தை துப்ப மாட்டான். ஏன் இன்னைக்கு நீங்க அந்த மர்கஸ்க்கு அவனோட டிஎன்டிஜியோட நீங்க தொலைவு போறீங்க, உங்களுக்கு தெரியாது? ஆவணும் அல்லது பிர்ரிவல் தக்குவா, நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். தாவனும் தீமையான காரியங்களிலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் துணை போவாதீர்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய வேதனை, அவனுடைய தண்டனை மிக கடுமையானது என்று எச்சரிக்கின்றான். நல்ல காரியத்தில் ஒத்துழைச்சு போங்கிறான் அல்லாஹ். தீய காரியத்தில் ஒருவரோடு ஒத்துழைக்காதீங்கிறான். அப்படி ஒத்துழைச்சிங்கன்னா அல்லாஹ்க்கு அஞ்சிக்க அல்லாஹ்வுடைய பிடி இருக்கு, ரொம்ப கடுமையா இருக்குங்கிறான் அல்லாஹ். குர்ஆன்ல எச்சரிக்கிறானா இல்லையா? இந்த வசனத்தை எத்தனை பேர் பயன் பண்ணிருப்பீங்க? எத்தனை மேடைகள்ல முழங்கி இருப்பீங்க? எத்தனை பேருக்கு சொல்லி இருப்பீங்க? இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தாதா? இன்னைக்கு டிஎன்டிஜில பயணிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இந்த புறையார் மர்கஸ்ல அந்த டிஎன்டிஜி மர்கஸுக்கு போறீங்களே, நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தாதா? அவர்கள் தீமையான காரியங்கள் செஞ்சாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அவதூற சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அப்படி இருந்தும் நீங்க அங்க போறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா
இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வந்து நினைவூட்டுகிறேன். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தீமை பக்கம் போகாதீங்க. சகோதரர்களே, அப்பட்டமான ஒரு வரம்பு மீறலையும் அவதூறையும் சொல்லி இருக்கிறாங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்த விஷயத்துக்கு வரேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் பூண்டோட அப்படியே வந்து புடிக்கிட்டு போயிட்டாங்க, கட்டாந்தரையா போட்டு போயிட்டாங்க. போட்டுட்டு போன பிறகு அங்க அந்த சகோதரர்கள் அங்கங்க வசூல் பண்ணி ஒரு கூரையை போட்டாங்க. கூரையை போட்டுட்டு அந்த டிஎன்டிஜே சார்ந்தவர்கள் எல்லாம் மற்ற ஜனங்கள் இருக்காங்கல்ல, மற்ற மக்கள் எல்லாம் இங்க தொழுவாங்க. அதுக்கு தொழுவணுமேங்கிறதுக்காக எல்லாம் செலவு பண்ணி கூரையை போட்டாங்க, தொழுதுகிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து பெரிய வந்து அதாவது ஹை ஃப்ரீக்வன்சில உள்ள ஆம்பிளிஃபயரை வாங்கி வச்சு ஊரெல்லாம் அலற விடக்கூடிய அளவுக்கு அந்த ஆம்பிளிஃபயரை வந்து ரொம்ப விலை அதிகமான விலை கொடுத்து ஆம்பிளிஃபயரோ அல்லது வந்து அந்த பூம்புடியோ குழாயோ அந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கு இவங்கள்ட்ட வந்து வசதி இல்லை. இப்ப அப்ப எல்லாத்தையும் தான் புடிக்கிட்டு போயிட்டீங்களா நீங்க? அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்னன்னாக்கா உள்ள ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு மேல ஒரு சின்ன ஹார்னை மட்டும் வச்சுக்கிட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து எல்லாத்தையும் புடிக்கிட்டு போயிட்டாங்க. புடிக்கிட்டு போயிட்டு அந்த அம்மாப்பள்ளி தெருவுல இந்த வடகோடியில வந்து இப்ப பொறையார் தௌஹீத் ஜமாத்தினுடைய மர்கஸ் இருக்கு. அதனுடைய தென்கோடியில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா டிஎன்டிஜே மர்கஸ் இருக்குது. அப்ப அந்த டிஎன்டிஜே மர்கஸ் அங்க இருக்கக்கூடிய மர்கஸ், அந்த மர்கஸுக்கும் கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு மேல இருக்கும் இந்த மர்கஸுக்கும் அந்த மர்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அங்க இருந்து இங்க குழாயை கொண்டு கட்டி வச்சு இந்த மர்கஸ்ல தொழக்கூடியவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும், இவர்களுடைய தொழுகையை பாழாக்க வேண்டும், இங்கே பண்ணக்கூடிய பயான்களை வந்து உள்ள இருக்கக்கூடியவங்களே கேட்க முடியாத அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னி வரைக்கும் இடையூறு செய்துட்டு இருக்கீங்களே. அந்த வீடியோ போற பாருங்க. எத்தனை பேர்கள் பெற்றோர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள், பெற்றோரிடத்தில் பேசப்படுகின்றார்கள், பெற்றோருடைய உறவு எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்? இதுதான் பொறையார் தௌஹீத் ஜமாத் மர்கஸ். இங்க இப்ப சும்மா நடந்துகிட்டு இருக்கு. இங்க பொறையார் டிஎன்டிஜேவுடைய ஹாரன் இங்க கட்டப்பட்டிருக்கு. எப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த வாசல்ல தான் வந்து ஒரு ஹாரன் கட்டி நம்ம பாங்க சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வந்து இருக்கிறது இந்த தெருவுடைய இந்த கடைசி ஓரத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ டிஎன்டிஜேக்குன்னு வாங்கப்பட்ட நிலம் இந்த தெருவுல கடைசியில இருக்குது. இப்ப இவங்க காலி பண்ணிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க, ஒரு உதவு செய்யக்கூட பைப்பு கூட இல்லாம எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நான் வேண்டான்னு சொல்றேன், நான் இதெல்லாம் கழட்டிட்டு போகாதீங்க, நீங்க கழட்டிட்டு போனா இங்க தொழக்கூடிய நபர்களுக்கு தொழுகை பாதிக்கப்படும், நீங்க இடத்த வாங்கி வச்சிருக்கீங்களா, நீங்க அங்க தனியா நீங்க கொட்டாயை போட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படியும் நம்ம காதலியே வாங்கல, நாங்க போனா எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துக்கிட்டு தான் போவோம், கழட்டி எடுத்துக்கிட்டு தான் போவோம்னு நிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்காக வந்து ஸ்பான்சர் பண்ணி செலவு பண்ணவரும் சொல்றாரு, வேண்டாமா இதை வந்து நான் டிஎன்டிஜேக்காக கொடுக்கல, அல்லாவுக்காகத்தான் கொடுத்தேன், இது இங்கேயே இருக்கட்டும், வேண்டாம் நான் வேற ஏற்பாடு வேண்டாம் நான் பண்றேன், நான் வந்து உதவி பண்றேன், நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்க, அந்த இடத்துல நம்ம வேற கட்டுமானம் பண்ணிக்கலான்னுட்டு சொன்னபோது இங்க தொழுகையை கெடுத்து இங்க பால் படுத்தணுங்கிறதுக்காகவே எங்க இங்க தொடர்ந்து இந்த கட்டமைப்பு அப்படியே இருந்துச்சுன்னா அங்க யாரும் வரமாட்டாங்க, இங்கேயே வந்து எல்லாம் தொழுவ வருவாங்கிறத கெடுக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க, இந்த கட்டடத்தை வேரோட பிடிங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வெறும் கட்டாந்தரையா விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போகும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த கேஸு முடிஞ்சு எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நம்ம பெரும் சிரமத்துக்கு மத்தியில ஒரு சின்ன கூரையை ஒன்று அமைக்கிறோம். அமைச்சு நம்ம அப்போ முடிவு பண்ணோம் இல்லையா, பொறையார் தௌஹீத் ஜமாத்துங்கிற அடிப்படையில் நம்ம பொதுவான நபர்களாக இருந்து நம்ம செயல்படுவோம்னுட்டு அதே பேர்லையும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவனுடைய மிகப்பெரிய கருணையோடும் உதவியோடும் இன்ஷா அல்லாஹ் அதே பேர்ல தான் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க தெரியுமா, அங்க கூரையை பிரிச்சு கொண்டு போய் இங்க இருக்கிற ஃபுல் செட்டப் இங்க பிரிச்சு கொண்டு போய் அவங்க வாங்கின இடத்துல வந்து பள்ளியை அமைத்து மர்கஸ் அமைச்சுக்கிட்டு ஆபீஸ் அமைச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ இருக்கிற மர்கஸ் வரைக்கும் கூம்பு விடை குழாயை கட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க, வாங்க சொல்றாங்க, வந்து பயான் பண்றாங்க. பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நம்ம பல முறை அந்த நியூட்ரலா இருக்கக்கூடிய மனிதர்களிடையும் பேசியாச்சு, அந்த நிர்வாகத்தினமும் பேசியாச்சு, இதை அவுத்துருங்க,
நாங்கள் வந்து ஜும்மா பண்ணுற நேரத்தில் தான் நீங்களும் ஜும்மா பண்ணுறீங்க, பயான் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற சவுண்டை விட உங்கள் குழாயிலேருந்து வரக்கூடிய சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. தொழு வைக்கும் போது கூட தொழுகைக்கு வந்து இடையூறாக இருக்குது, குளறுபடியாகுது தொழுகை. வர்ற தாய்கள் வந்து குளறுறாங்க, அவங்க பேச முடியாமல் தடுமாற்றம் அடைகிறாங்க. அதனால வந்து அந்த குழாயை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கன்றதுக்கு அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. சில வந்து பெரிய மனிதர்கள், நாங்கள் இதை வந்து முகநூலில் போடலான்னு போடும்போது சில நியூட்ரலாக இருக்கிற பெரிய மனிதர்களை கூப்பிட்டு நம்மளுக்குள்ளே இதை அசிங்கப்படுத்த வேண்டாம், நான் பேசுகிறேன்னுட்டு கூப்பிட்டு அவங்களும் பேசினாங்க. பேசியும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இது எங்களுடைய தலைமையுடைய அறிவுறுத்தலின்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் நாங்கள் இதை அவுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து தொழுகிறோம், இறைவனுக்காக தொழுகிறோம், இந்த இறைவனாக தொழக்கூடிய தொழுகையை வந்து இடையூறாக இருக்குங்கிறதுக்காக நினைக்கல. அவங்களுடைய பேச்சு தான் எங்கே பார்த்தாலும் ஈடுபடுன்னு, அவங்களுடைய அறிவிப்பு மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் ஈடுபடுன்னு, அவங்களுடைய பேச்சுக்களை மட்டும்தான் மக்கள்கள் கேட்கணும், வேறு யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு ஆணவத்தில் சைத்தான் வந்து அவங்க அந்த மாதிரி தூண்டுறாங்க. அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி காரியங்களை. பாத்தீங்களா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் இடையூறு செய்யறாங்களே, தொழுகையை பாழாக்கக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ரசூலுல்லா காபத்துல்லா தொழுதுகிட்டு இருக்கும் போது ஒட்டக கூட கொண்டு வந்து போட்டான தொழுக விடாம ரசூலுல்லா தொழுகிறத இடையூறு செய்யறது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க செய்யறதுக்கு? நானே போய் பயன் பண்ண சும்மா பயன் போயிருக்கேன். போனா நான் என்ன பேசுறேன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது. அந்த மர்கஸ்ல பேசுறதுதான் என் காதை வந்து தொலைக்குது. இதே மாதிரி பல இமாம்கள், அதாவது வந்து தாயிக்கள் வந்து அங்க முறையாருன்னா வானாங்கிறாங்க. எங்களால் இப்ப அங்க பயன் பண்ண முடியல. பயன் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப சும்மா தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா நிம்மதியா தொழுவ முடியாது. தொழுவும் போது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கூட அவங்க பண்ற பயான் தான் வந்து இங்க தொழுகைக்கு இடையூறா இருக்குது. எதுவுமே கேட்க மாட்டாங்குது. இப்படி வந்து இது வந்து இது இப்ப நீங்க இதை குறையால டிஎன்டிஜே மர்கஸ்க்கு நீங்க போய் இல்லையா, இதை யாராவது கேட்டிருப்பீங்களா? இது ஒரு அநியாயம் இல்லையா? நம்ம இங்க தொழுகிறோம், அவனுடைய தொழுகையை நம்ம பாழாக்குறோமே, அவனை தொழுக விடாம தடுக்கிறோமே, இடையூறு செய்வோமே, இது சைத்தானுடைய செயல் இல்லையா? இதை யாரோ கேட்டிருப்பீங்களா? இந்த பாவத்துல உங்களுக்கு பங்கு இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அங்க போறீங்களே, கேட்டிருப்பீங்களா? நீங்க எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? அந்த குழாயை கட்டி விடு, அவங்க தொழுறான், அங்க தொழுறவனுக்கு இடையூறு இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பேசிருப்பீங்க? நாளைக்கு எல்லாம் உங்களை கேட்க மாட்டானா? ஒரு தீமை நடக்க கண்டால் கையால் தடுத்து நிறுத்து, இல்லை என்றால் சொன்னால் நாவால் தடுத்து நிறுத்து, இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுங்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இது தீமையா இல்லையா? இன்னொரு மர்கஸில் நடக்கக்கூடிய தொழுகையை அதுக்கு இடையூறு செய்வது வந்து தீமையா இல்லையா? இந்த தீமைக்கு நீங்க துணை போறீங்களா இல்லையா? அங்க தொலை போறீங்க நீங்க. இது இன்னும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இதை ஜீர்ணிச்சு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் அவர்களை நம்பிக்கிட்டு போறீங்களே, எவ்வளவு பெரிய இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கா காஃபிர் செஞ்சதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே. அடுத்தது நான் வரேன். அடுத்தது முகமது பேசியிருக்காருல்ல, அதுக்கு அடுத்ததாக நான் வரேன். முகமது சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வந்துருச்சான். எங்களுக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வந்துருச்சு. அந்த சாதகமான தீர்ப்பு வந்த கூட நாங்கள் கண்ணியமான முறையில நாங்கள் கௌரவமாக அவர்களுக்கு இடத்தை விட்டு கொடுத்து விட்டு வந்தோம். இவ்வளவு பெரிய அப்பட்டமான பச்சை பொய்ய சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலும் பொய்யத்தான் இவர்களுடைய மூலதனம். இன்னைக்கு அவதூறுகள் தான் இவர்களுடைய அடையாளமாக இன்றைக்கு ஆகி கொண்டிருக்கின்றது. அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டாம். அதுக்கு பாருங்க, இப்ப இதை இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லைவ்ல வந்து சகோதரி முகமது பேசும்போது இன்னொரு பச்சை பொய் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வந்ததாகவும் அவங்க என்னமோ தள்ளுபடி விட்டு கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்படுறேன். அப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி 2 மாத காலங்கள் நான் வந்து அங்கே இருக்கிறேன். நான் அந்த காலகட்டத்தில் நானும் ஆஜராக முடியாமல், என்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அவங்களும் ஆஜராக முடியாமல் இது அப்படியே போகுது. இதுதான் உண்மை.
எங்க அவங்க வந்து இது வந்து இந்த கேஸ் கண்டினியூ ஆகும்னா 3,54,000 ரூபாய் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வாடகை கொடுத்ததாகத்தான் அதில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த இதை கிளைம் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வருங்கிறதுக்காக தான் பேசாம விட்டது அவங்க. ஏன்னா இதுதான் உண்மையான நன்மை. ஆனா இதை மாற்றி வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாதகமான மாதிரி பச்சை போய் பேசுறாரு சகோதரர் இ. முகமது. அடுத்து வந்து இந்த இ. முகமது பேசுறாரு, பொறையார் விஷயத்த நான் பெரிய ஆதாரங்களோடு நிரூபிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ரொம்ப ஈஸியா கடந்துட்டு போயிடுறாரு. ஏதோ ஆதாரங்களை அள்ளி போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் இப்ப அள்ளி போடுறதுக்கு பொய்யையும் அவதூறையும் பரப்பி விட்டு அவர் பாட்டு கடந்து சென்று விடுகிறார். அதுல அவர் குறிப்பா சொல்றது என்ன தெரியுமா, இதுக்கு காரணமாக ஏஎஸ் அலாவுதீன் தான் கள்ளத்தனமாக இதுல ஈடுபட்டாரு, அவர் தான் போய் பிரச்சனையை உண்டு பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு அவதூறை சொல்லி இருக்கிறீங்க. கொஞ்சமாவது அல்லாவுடைய அச்சம் இருக்கா? அந்த வீடியோவை பார்த்தா தெரியாதா? இதுல யாரு என்ன பண்ணா, என்னுடைய ரோல் அங்க என்ன இருந்துச்சு? 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை சமாதானப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கு பிறகு போய் நான் வந்து அவங்க கேட்டுக்கிட்டதின் பேரில் நான் போய் நிறுவனராக இருந்து அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கேன். நடந்தது இப்படி இருக்கிற அலாவுதீன் தான் கள்ளத்தனமா போயிட்டாரு. கள்ளத்தனமானு சொல்லி சொல்றிய, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏதாவது வரலாறு தெரியுமா உங்களுக்கு? யாரு கள்ளத்தனமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமகால நிகழ்வுகள் குறித்த விளக்கம். அதில் முதலாவதாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். தௌஹீத் ஜமாத்துடைய துவக்க காலத்திலிருந்து நம்மோடு பயணித்து வந்த வருஷ ஏஎஸ் அலாவுதீன் தௌஹீத் கொள்கைதான் தமுமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்து தௌஹீத் கொள்கையின் பக்கம் தான் நிற்போம் என்று ஏஎஸ் அலாவுதீனும் என்னோடு தமுக விட்டு வெளியே வந்தவர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வெளியே வந்த பிறகு அந்த ஆரம்பத்தில் என்னோடு 80களில் எப்படி பயணித்தாரோ அதே போலதான் நேற்று வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என்னோட தொடர்புலையும் உறவுலையும் பழகி கொண்டும் இருக்கிறார். இது ஒரு ரகசியமாக கள்ளத்தனமான ஒரு உறவோ சந்திப்போ கிடையாது. அவர் என்னை வந்து அடிக்கடி பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன், நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வோம். இதுல வந்து எந்த ஒன்றுமே ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ள ஒரு விஷயம். இப்ப ஏஎஸ் அலாவுதீன் வந்து இந்த தமிழன் டிவி சம்பந்தமா இவர் தான் எல்லாம் பண்ணுனார் பாத்தீங்களா, கள்ள உறவை கண்டுபிடித்து விட்டோம்னு சொல்லி ஒரு ஆடியோ போட்டு என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. நமக்கு வியப்பாக இருக்கிறது. இவர்கள்லாம் ஒரு மண்டையில மூளை உள்ளவர்கள் தானா? இதுல என்ன இதுல மெசேஜ் வைக்கிறாங்க? கள்ள உறவுண்டா என்ன, யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் பார்ப்பது, மூடி மறைச்சிட்டு பேசுவது, கேட்டா இல்லைங்கிறது, பேசும் பொழுதே நான் வந்து தமிழன் டிவில இருந்து பேசுறேங்கிறது, அப்புறம் வேற இதான் கள்ள உறவு. கள்ளத்தனம்டா எது? அந்த கள்ள ஆடியோவிலேயே கள்ளத்தனம் செஞ்சவருங்கிறது அதுல விளங்குகிறது. கள்ளன்னா என்ன, நான் தான் சொன்ன கள்ளத்தனம் கிடையாது. அப்ப வேற ஒரு ஆள் பேசுற மாதிரி பேசுறது, இப்படியான வேலைகள் செய்யறது, கள்ள ஐடிகளை உண்டாக்கி கொண்டு அவர்களை பரப்புறது, இதுதான் கள்ளத்தனமே தவிர ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியற மாதிரி அவர் என்னோட பேசுவாரு. ஏன் சம்சுல் டிஎன்டிஜே தலைவர் சம்சுல் ஹாட்ட கூட பேசியிருக்கிறாரு. இப்ப சமீபத்தில் என் பாக்கரோட போய் பேசுவாரு, எல்லாரோடையும் பேசுவாரு, வெளிப்படையா தான் பேசுவாரு. யார்கிட்டையும் கள்ள உறவுலாம் கிடையாது. அவர் தான் செய்த ஒரு விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லி வெளிப்படையாக செய்யும் பொழுது இதுல என்ன உங்களுக்கு வந்து பெரிய கண்டுபிடிச்சிருக்கீங்க புதுசா? இது எல்லாருக்கும் தெரியுமே. அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளோட வருவாரு, நம்மளோட பழகி கொள்வாரு. நல்ல குடும்ப விஷயங்கள் வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம அவரோட பகிர்ந்து கொள்வோம். அதனால இதுல கள்ள உறவுங்கிறதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் பண்ணுகிறார்கள். இதை வைத்து என்ன யாரை வென்றெடுக்க போறாங்கன்னு தெரியல. என்ன மெசேஜ் வைக்க போறீங்க இதுல இருந்து? இதை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு எவனோ கிற்கஞ்சியான் அவனை விட்டுருங்க, நம்ம அவனுக்கு சொல்லவில்லை. நம்ம வந்து இந்த ஜமாத்தில் பயணித்தவர்கள் இது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பரப்புறாங்களா, தான் ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சமாவது அறிவுள்ள இதுல என்ன மெசேஜ் வைக்கிறீங்க? ஏன் தௌஹீத் ஜமாத் ஆபீஸ்ல வந்து பார்க்கவே இல்லை ஒருத்தரையும்? அவரு பாஜகவில் இருக்கும்போது தௌஹீத் ஜமாத்துல ஜும்மாவுக்கு வருவாரு, அங்கதான் எல்லாத்தையும் பார்ப்பாரு.
அதை போய் கள்ள உருவம் எவனா சொன்னாங்களா? எவனா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் எல்லாரோடையும் அவர் வெளிப்படையாக சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கும் பொழுது அவர் பிஜே கள்ள உருவம் வச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இது உலகத்தில் அம்புட்டு பேர் தெரியும், என்டிஎஃப்ல உள்ள அனைத்து சகோதரர்களும் தெரியும். அதே மாதிரி டிஎன்டிஏல பயணிக்கிற 99% பேர்களுக்கு தெரியும். இதுல என்னத்தை போய் செய்து வைக்கிறாங்கன்னு தெரியவில்லை. அதனால இது மாதிரியான கீழ்த்தரமான பிரச்சாரங்கள் உங்களுக்கு தான் மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்வே கிடையாது என்பதை சொல்லிக்கிறேன். எப்ப சொல்றாரு நான் பாஜகவில் இருக்கிறேன், என்டிஎஃப்க்கு நான் வரல, அந்த நேரத்தில் இவர் மீது அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, இவருடைய வாதங்களை பொதுவெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி எடுத்தேன். இது ஒன்றும் கள்ளத்தனம் கிடையாது, எல்லோருக்கும் தெரிந்துதான் செஞ்சேன். தமிழன் டிவில ஒரு நிகழ்ச்சியில, ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில சுஃபியானை வைத்து இவர் கேள்வி கேட்க விட்டு தமிழன் டிவியினுடைய ஓனர்கிட்ட நான் பேசி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது நான் தான். நான் இல்லைன்னு மறுக்கல, செஞ்சேன். அதுக்கு நீ என்ன செஞ்ச? ஆளாளுக்கு போனை போட்டு நான் அங்கே இருந்து பேசுறேன், நான் இங்கே இருந்து பேசுறேன், அவர் வீடியோ அவருடைய இதை போடாதீங்க, நிகழ்ச்சியை போடாதீங்க, போட்டா கொந்தளிச்சிடும், தமிழ் டிவியை முற்றுகையிடுவோம், அப்படியாக்குன்னு சொல்லிட்டு போனை போட்டு அதை தடுத்தது யாரு? அப்போ நீ செய்ய நீனே பேசினியா இல்லையா? அதுல நீ எப்படி பேசுன, எவ்வளவு தினவட்ட பேசுன? அப்ப உன்னுடைய வாதங்கள் மட்டும்தான் பொதுவெளியிலே ஈடுபட வேண்டும், எதிர்த்தரப்பினுடைய வாதங்கள் வெளியிலே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி உன்னுடைய மந்தைகளை மூளைச்சேலவை செய்வது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் மூளைச்சேலவை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நீ செஞ்சியா இல்லையா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? ஏன் அவர் வரக்கூடாது பொதுவெளியில? அவர் என்ன செஞ்சிட்டாரு? பாவிகளா, உங்களுக்கு முகவரி கொடுத்தவர் அவர் இல்லையா? இந்த ஈஃபா இருக்கு, இந்த ஈ முகமது, இந்த ஈ கொசுவெல்லாம் யாருக்கா தெரியும்? இதெல்லாம் யாரு? எனக்கே தெரியாத உங்களை எல்லாம் கள்ளத்தனம். யாரு கள்ளத்தனம்? கள்ளத்தனத்தை பத்தி பேசுவோமா? கள்ளத்தனமா உறவு கொண்டவன் நான் கிடையாது. என்ன பிஜேக்கு பிடிக்காத நிலையில இருந்த பாக்கர் கூடவும் சரி, ஏன் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பாஜகவுடைய அன்சாரி கூடவும் சரி, அவரெல்லாம் எதிரிகளாக பார்க்கப்பட்டாங்க டிஎன்டிஜேக்காரங்களால. அப்படி எதிரிகளாக பார்க்கப்பட்ட பொழுது கூட அவர்களோடு நான் உறவு வைத்துக் கொண்டேன், எல்லோரோடும் பேசினேன். ஏன் ஜவாஹிருல்லா ஆபரேஷன் பண்ணி கிடந்தாரு பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்ல, அவரை போய் ஐசியூல போய் பார்த்துட்டு வந்தேன். பிஜேக்கு தெரியும், எல்லோரையும் பார்த்தேன். ஹைதரோட உறவு, பாக்கரோட உறவு, எல்லோரோடையும் நான் உறவு தான் இருக்கிறேன். எல்லோரோடும் உறவு இருப்பது போல பிஜேயோட நான் உறவோடு தான் இருந்தேன். பிஜேக்கு தெரியாம கள்ளத்தனமா நான் பார்க்கலாம், அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி டிஎன்டிஜில இருந்தா அப்படியே கடிவாளம் மாட்டின குதிரை மாதிரி டிஎன்டிஜி உள்ளவன்ட்ட தான் பேசணும், மத்தவன்ட்ட பேசக்கூடாது, மத்தவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்க கத்துக்கிட்டீங்க? எந்த மார்க்கம் உங்களுக்கு சொன்னிச்சு? டிஎன்டிஜில இருக்கிறவன் வாலிபால் விளையாட உன்னுடைய அருமை தலைவன் பேசினாரா இல்லையா? டிஎன்டிஜேக்காரன் மத்தவங்க கூட போய் வாலிபால் விளையாடுறான். விளையாட்டு வாலிபால் கூட விளையாடுறது கூட உனக்கு அப்ப என்ன நீ மூலச்செலவு பண்ணி வச்சிருக்கிற? டிஎன்டிஜில இருக்கிறவன் மத்த எந்த இயக்கத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது, அவங்களோட சகோதரத்துவம் இருக்கக்கூடாது, அவனோட சலா சொல்லக்கூடாது. இது எந்த மார்க்கம்பா? நான் எல்லோரோடும் நல்ல உறவு வச்சிருந்தேன், யாரோடைய கள்ள உறவு வச்சிருந்த. சிந்திச்சு பார்க்கணும், ஒண்ணு பார்க்கணும். உனக்கு என்ன வரலாறு தெரியும்? நீ பாட்டு பேசுற என்ன பத்தி கள்ளத்தனம் சொல்லிட்டு எந்த கள்ளத்தனம் பண்ண? நானு நீங்க தான் இன்னைக்கு கள்ளத்தனம் பண்ணிட்டு இருக்கு. நீ இன்னைக்கு வச்சு பேசுறிய, இன்னைக்கு இல்லையா லைவ் போடுறிய, நீ இன்னைக்கு டிஎன்டிஜிக்கு வக்காலத்து வாங்கி பேசுறிய, உன்னுடைய பொருளாதார மோசடிக்கு நீ வக்காலத்து வாங்கி பேசுற, உன்னுடைய மார்க்க ரீதியான உன் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அதுக்கும் நீ வக்காலத்து வாங்கி பேசுற. எல்லாத்தையுமே நீ மந்தைகளாக நினைச்சு கொண்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய. நீ இந்த கூறிய இந்த பேச்செல்லாம் பேசுறிய, சும்மா பேசுற. நீ எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு பேசுற? நீ கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூட்டம். நான் அப்படி அல்ல, நான் கூலிக்கு மாரடிப்பவன் கிடையாது. எந்த காலத்துல யார்கிட்டையும் கைவிட்டு வாங்கிட்டு நான் பேசக்கூடியவன் கிடையாது. பாப்போமா, போடு, ஒச்சர் எடுத்து போடு. நானும் தான் ஜமாத்துல பயணிச்சேன். பயணிக்கும் பொழுது நான் என்ன ஜமாத்துல 10 பைசா நான் சம்பளம் வாங்கினேன்னு சொல்லி பார்ப்போம். என்னுடைய சம்பளம் வச்சர் தூக்கி போட பார்ப்போம்.
அதே மாதிரி நீ இன்னைக்கு வந்து கார்பரேட் சம்பளம் வாங்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மந்தைகளை வந்து நீங்க மண்டைய கழுவக்கூடிய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீ காசு இல்லாம சம்பளம் இல்லாம நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? உன் சம்பளம் வச்ச வெளியே பார்ப்போம், நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்ட்டு வெளியிட முடியுமா? நானும் இருந்தேன் ஜமாத்துல, ஜமாத்து வேலைகள் பார்த்தேன். அந்த ஜமாத்துல இருந்து நான் 10 ரூபா சம்பளம் வாங்கல. உணர்வுல ராவும் போல கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன். அந்த உணர்வுல வாங்கின 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அந்த 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், குடும்ப செலவு பண்ணணும், மருத்துவ செலவு பண்ணணும், எல்லா செலவுகளும் அந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் தண்ணீரவை அடைந்து விடவில்லை. அப்படி நான் வந்து ஜமாத்துல நான் பயணிச்சிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் கார்பரேட் சம்பளம் வாங்கிட்டு நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எட்டிஎஃப்ல நான் பொதுச் செயலாளர் இருக்கிறேன். 10 காசு எட்டிஎஃப்ல சம்பளம் வாங்குறேன் யாரையாவது சொல்ல சொல்லி பார்ப்போம். ஏன் உன்னுடைய எலிவு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வச்சு சீல் வைக்க போறேன்ட்டு அப்போ உன்னோட துணையா நின்றாரு, இங்க இருந்து ஒருத்தர் போனாரு, உனக்கு துணையா நின்றாரு இல்லையா? அவரிடத்தை கேட்டுப்பாரு. நான் ஜமாத்துல சம்பளம் வாங்குறேன், எட்டிஎஃப்ல சம்பளம் வாங்கலன்னா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டுப்பாரு. கூலிக்கு மாரடிப்போம் நான் இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டேன். ஆனால் உணர்விலே எடிட்டரா இருந்ததுனால எனக்கு வழக்கு விழுந்தது. உணர்வுல வழக்கு, அந்த வழக்கு யாரு மேல? ஏன் எடிட்டருங்கிறதுல என் மீதும் அதனுடைய பப்ளிஷரா இருந்த மறைந்த அன்வர் பாஷா, பேராப்பட்ட அன்வர் பாஷா அவர்கள் மீதும் வழக்கு. நாங்கள் 2 பேரும் பலமுறை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலையை நான் வெளிநாடு போயிடுறேன். வெளிநாட்டுல இருந்து கொண்டு 2-3 தடவை நான் வந்து கோர்ட்ல அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஒரு தடவை கோர்ட்ல அட்டன் பண்ண வந்தப்ப நான் எந்த போக்குவரத்து செலவு கூட வாங்கல. நீங்க எல்லாம் பக்கத்து ஊருக்கு போறது கூட போக்குவரத்து செலவு வாங்குவீங்க. நான் வெளிநாட்டுல வந்திருக்கிறேன், போக்குவரத்து செலவு வாங்கல. ஒரு தடவை என்ன பண்ணாருனாக்கா, தௌஃபீக் இருந்தாரு. தௌஃபீக் வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு ஃபிளைட் ஃபேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணன் சொல்றாங்க எனக்கு வேணாம், தௌஃபீக் போய் கேட்டுக்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த காசை கையால தொட்டு வாங்கல. அதுக்கு பிறகு ரொம்ப வற்புறுத்தல், நீங்க வாங்கித்தான் ஆகணும், அண்ணன் ரொம்ப வற்புறுத்துறாரு, கொடுக்க சொல்றாரு. அப்படியா, நீ வேண்டாம் அதை வந்து டொனேஷன் எழுதிக்க, ரெசிப்ட் போட்டுக்க, எனக்கு அந்த காசு வாங்கல, இந்த காசை கை நீட்டி வாங்கல. இப்படி பயணிச்சவன் நான். இன்னைக்கு உணர்வு, அந்த பத்திரிகை இன்னைக்கு உணர்வை வந்து 2004 சாமூக பிரச்சனையை உருவாகி நம்ம பிரிஞ்சு வந்தப்ப அந்த நம்பர் 6 வடமரைக்கா இருந்தவங்கள அதுக்கு மேல உட்காந்துட்டு உணர்வுல உட்காந்துக்கிட்டு எல்லாருமே விட்டுட்டு அம்மோட்டு போயிட்டாங்க. ஆஜாவும் நானும் தான் இருக்கிறோம், எல்லாரும் போயிட்டாங்க. ராவும் பவுனும் கஷ்டப்பட்டு எவ்வளவு நான் வந்து அப்கட்ரி பத்திரிகையில இருந்து பார்த்து, வெப்சைட்ல இருந்து பார்த்து, எவ்வளவு விஷயங்கள் கஷ்டப்பட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஏன் அதை விட்டு நான் வந்து விட்டால் யாருமே வரலாங்க. விஜய் அந்த பக்கம் வடமரைக்கிற பக்கம் எட்டி பார்க்கல, பாக்குற அந்த பக்கம் எட்டி பார்க்கல, யாருமே வரமாட்டாங்க, வரலாங்க. நான் மட்டும் தான் தைரியமா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்துதான் அந்த உணர்வை வந்து நம்மளால இல்லாட்டி உணர்வையும் அப்போ அங்க விட்டுட்டு வந்திருக்கணும். அப்படி உட்கார்ந்ததுனாலதான் அதுக்கு பிறகு வந்து ஆர்டிஓ விசாரணை வரைக்கும் போச்சு. ஆர்டிஓக்கு போனோம், அந்த விசாரணையில அட்டன் பண்ணோம். அதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து இந்த ராயப்பேட்டை இன்னைக்கு வச்சிருக்கீங்க தென்சென்னை மாவட்ட அலுவலகம், அந்த ராயப்பேட்டை முஸ்லீம் ட்ரஸ்ட், அதே மாதிரி வடமரைக்கா இருக்கிறவங்க முஸ்லீம் ட்ரஸ்ட், அந்த முஸ்லீம் ட்ரஸ்ட்ல வடமரைக்கா இருக்கிறவங்க அதுக்கு இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் வடமரைக்கா இருக்கிறவங்கள நம்ம வந்து நம்ம மாறி வர்றோம். அதுக்கு பிறகு அந்த ராயப்பேட்டை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அமமுகவில் அடி வாங்க, நம்ம எப்படி அடி வாங்கணும்? அன்றைக்கு வந்து இலக்கு வைக்கப்பட்டவர் யார்? தௌஃபீக் இல்லையா? தௌஃபீக்கை வந்து வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே கங்கணம் கட்டி கொண்டு நிக்கிறாங்க. உணர்வு பத்திரிகை வந்து இறங்குது பிரஸ்ல இருந்து. அப்ப நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சு போச்சு. நான் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு எப்பவுமே தௌஃபீக் தான் வருவாரு, அந்த பத்திரிகை எல்லாம் பிரிச்சு இது பண்ணுவாரு. தௌஃபீக் வரலன்னு சொல்லி நான் வர வேணான்ட்டேன். நீங்க வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தௌஃபீக் மேல இறங்கி வருவாருன்னு சொல்லிட்டு தான் இங்க ஆட்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. தௌஃபீக்கை தாக்க வேண்டும் என்பதற்காக, தௌஃபீக்கை அடித்து விரட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திட்டமிட்டு கொண்டு அங்கே வந்து கூடி நிற்கிறார்கள். சரி, தௌஃபீக்கு போனா வேலையை முடிச்சிருவாங்கிறதுனால தௌஃபீக்க வரவேணா, நீங்க வராதீங்க, நான் போறேன்னு சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கி போறேன். தௌஃபீக்கு அடிக்கிறேன்னு நினைச்சுதான் என்னைய போட்டு அடிச்சாங்க.
இதுதான் உள்ள நிலைமை. அடிச்சு ஒரு வாரம் நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிடந்தானா இல்லையா? அப்படி கிடந்து பிறகு மீண்டும் நான் வந்து அங்கதான் போனேன். தௌஹீத் ஆபீஸுக்கு வரல, அதே உணர்வு ஆபீஸுக்கு போனேன். ஏன்? பயந்துகிட்டு வராம போயிட்டான், அடிச்சவன ஓடிட்டான்னு ஒரு பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுனால பிறகு மீண்டும் நான் அங்கதான் போனேன். அப்ப நான் அடிபட்டு கிடக்கும் பொழுது ஒரு ஆர்ப்பாட்டம், அப்பதான் வந்து தௌஹீத் ஜமாத்தை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய நிலைமை. தௌஹீத் ஜமாத்து டிஎன்டிஜேங்கிறது யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். அப்ப அலாவுதீன் வந்து தாக்கப்பட்டார், மர்ம உறுப்பிலே அடித்து தாக்கப்பட்டார்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய திருப்பு முனையாக வரலாற்றிலே முதல் போராட்டம், முதல் ஆர்ப்பாட்டம் அலாவுதீன் அடிபட்டு ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கிடந்த போது பாக்கர் தலைமையிலே நடந்த ஆர்ப்பாட்டம் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய முதல் ஆர்ப்பாட்டம், திருப்பு முனையாக நடந்த ஆர்ப்பாட்டம். நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? வரலாறு தெரியுமா உனக்கு? கள்ளத்தனமா வந்து அலாவுதீன் வந்து வேலை செஞ்சாரு, நான் கூசாம பேசுறிய? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அடக்கி வாசிக்கணும். உன்ன மாதிரி கூலிக்கு மாரடிக்கக்கூடியவன் நான் கிடையாது, கூலி வாங்கிட்டு கூவக்கூடியவன் நான் கிடையாது. எதையா இருந்தாலும் நான் வந்து தைரியமா சந்திக்கக்கூடியவன், யாருக்கும் வஞ்சி கொண்டு இல்லை. பிஜே வந்து விரோதியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே பேசினால் பிஜேனுடைய பகையை நம்ம வந்து சம்பாதிச்சுக்கிறோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல. எல்லோரோடையும் நான் பழகினேன், எல்லோரையும் நல்ல உறவு தான் வச்சிருந்தேன். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? சாரா இருந்துங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. தேவையில்லாம என்ன சீண்டி என்னை பேச. இதுவரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நான் பேசுனதுல நேரடியா இது முறை லைவ் போட்டு நான் பேசுனது கிடையாது. என்னை வம்புக்கு இழுத்து இவ்வளவு காலமாக பிஜேயை வம்புக்கு இழுத்து கொண்டு அவர் மீது அவதூறுகளை அள்ளி கொட்டிக் கொண்டு நீங்கள் சுற்றி திரிந்தவர்கள், காசுக்காக செய்து கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன், ஆதி காலத்திலிருந்து அவரோடு இருக்கக்கூடியவன், அவரோடு அவரிடத்திலே வந்து நல்லது கெட்டதை அனுபவித்தவர்கள் அத்தனை பேருமே துரோகிகளாக போன நிலையிலே அவருக்கு வந்து துரோகம் இழைத்து விட்டார்கள், அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, அவர் மோசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு உணர்ந்த காரணத்தால நான் அரசியல் கட்சியிலே பயணித்துக் கொண்டிருந்தேன். அந்த அரசியல் கட்சியை நான் தூக்கி எறிந்துவிட்டு மார்க்கத்திற்காக, நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக, நீதிக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்டிஎஃப்ல இணைந்தேன். என்டிஎஃப்ல இணைஞ்சு நான் சம்பளம் வாங்கிட்டு இல்ல, இன்னும் கூட கார்பரேட் சம்பளம் வாங்கிட்டு நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, மாநில நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க? இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேச்சாளர்கள்? 23 அறிஞர்கள், அத்தனை பேருக்கு உன்னோட அறிஞர்கள்ல இருந்து உன்னுடைய வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் எவன் வந்து சொன்னாலும் அத்தனை பேருக்கு ஒரே ஆளாச்சாலு பதில் கொடுத்து நிற்கிறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீதிக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்துல, அதாவது மற்ற எல்லா விஷயத்திலையும் வந்து முன்ன பின்ன இருக்கலாமான்னு கூட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பொறையார் விஷயத்துல என்னையும் இழுத்து என் மீதும் அவதூறை சுமத்தி நான் தான் காரணம் என்று சொல்லி நீங்கள் பரப்பிய இந்த அவதூறின் காரணமாக, என்னை சீண்டியதன் காரணமாக நான் நேரடியாக உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கின்றேன். இந்த வீடியோ பார்க்கின்ற அருமை சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இவர்கள் நல்லவர்கள் கிடையாது, இவர்கள் இரையச்சமுடையவர்கள் கிடையாது, இவர்கள் வந்து சரியான பாதையில செல்லக்கூடியவர்கள் கிடையாது. பேசுறதெல்லாம் பொய், தில்லுமுள்ளு, பித்தலாட்டம், அவதூறு. இதற்கு துணையாக நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாவிடத்திலே நாளைக்கு நம்ம மறுமையில பதில் சொல்லியாக வேண்டும். நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடியது நம்முடைய அமல்கள் தானே தவிர எந்த இயக்கமோ இந்த இயக்க தலைவர்களோ கிடையாது. நாளைக்கு அல்ல மறுமையில நீ டிஎன்டிஜியினுடைய தலைவரா, நீ சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு போ, நீ டிஎன்டிஜியுடைய பொதுச் செயலாளரா, நீ உயர்ந்த அந்தஸ்துக்கு போ, நீ டிஎன்டிஜி உறுப்பினரா, நீ சொர்க்கத்துக்கு போ, அல்லது என்டிஎஃப் தலைவரா, நீ சொர்க்கத்துக்கு போ, என்டிஎஃப் பொருளாளரா, நீ சொர்க்கத்துக்கு போ, அல்லது நீ என்டிஎஃப் இருக்கக்கூடிய உறுப்பினரா, நீ சொர்க்கத்துக்கு போ. இப்படி எல்லாம் திருப்பளிப்பனா? நாம் என்ன அமல்கள் செய்தோமோ, நாம் எந்த பக்கம் நின்றோமோ, எந்த நியாயத்தின் பக்கம் நின்றோமோ, நியாயத்தின் பக்கமும் நீதியின் பக்கம் நாம் நின்றிருந்தால் எல்லாம் நமக்கு நன்மையை கொடுப்பான். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த இயக்கமோ எந்த இயக்க தலைவர்களும் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே.
டிஎன்டிஜேவை நம்பி இன்னும் பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப அன்போடு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் 2 தரப்பு கருத்தை சீர்தூக்கி பாருங்கள். நீங்க ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. 2 தரப்பு வாதத்தை கேளுங்க, சீர்தூக்கி பாருங்க, நடுநிலையோட பாருங்க, காய்தல் ஓத்தல் இல்லாம பாருங்க. அப்படி நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் இஹ்லாஸோடு நாம் நன்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் 2 கருத்தையும் நீங்கள் எடை போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுப்பான். அந்த தெளிவின் அடிப்படையிலே நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், இயக்க வரியிலிருந்து விடுபடுங்கள். இயக்கம் நமக்கு வந்து நாளை மறுமையிலே நமக்கு நன்மை பெற்று தராது. இயக்கத்தினால் நாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. அருமை சகோதரர்களே, இயக்க வரியிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.